வீடே மணக்கிற மாதிரி தலைவாழை இலையில் திண்டுக்கல் தலப்பா கட்டி மட்டன் பிரியாணி, அதுவும் சீரக சம்பா அரிசியில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு சீரக சம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணி 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஜாரில் எல்லா ஸ்பைசஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, மிளகு, ஒரு காஞ்ச மிளகாய், கல்பாசி, ஜாவித்ரி, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, பூண்டு, அப்புறமா இஞ்சி, இது நல்லா தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு குக்கரில் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தண்ணி, உப்பு போட்டு 10 விசில் இல்லைன்னா 5 விசில் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய், எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் பட்டை, லவங்கம் போட்டுட்டு நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்ச வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் இப்படி நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை. தக்காளி போட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தால அந்த பேஸ்ட்டை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு தயிர் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா இந்த மட்டனை மட்டும் எடுத்து நீங்கள் அந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1½ ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா ஜெல் ஆகும். அரிசி நீங்கள் எந்த கிளாஸில் ஊற வச்சிங்களோ அதே கிளாஸ் எடுத்துக்கோங்க அளவுக்கு. நான் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை அந்த கிளாஸில் ஊற்றி நான் மெஷர் பண்ணிக்கிட்டேன். சீரக சம்பா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழாக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் 3 கிளாஸ் ஊற வச்சேன். ஸோ 6 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். இன்க்ளூடிங் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்து 6 கிளாஸ் நான் ஊற்றிருக்கேன். எல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண பிறகு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி கொதித்த பிறகு அரிசியை போட்டு அகெயின் திருப்பி மூடி வச்சுருங்க. நல்லா வெயிட்டை போட்டு நம்ம எப்போ சாதாரண பிரியாணிக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தட்டை போட்டு வெயிட் வச்சுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி. வீடே மணக்கும். ஏன்னா நம்ம அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மட்டன் கூரை பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்திருக்குன்னு. அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருந்தது. வாயில் போட்டோடனே கரைஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்தது மட்டன். வாங்க, நான் சொன்ன மாதிரி தலைவாழையில் நம்ம பிரியாணி போட்டு விருந்து வச்சிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இலையில் நம்ம செஞ்சு வச்ச மட்டன் பிரியாணி, அப்புறமா ஒரு முட்டை, அப்புறமா நான் சிக்கன் 65 செஞ்சேன். அதுக்கு ஒரு தனி வீடியோ நான் போடுறேன். அது கூட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறமா தயிர் பச்சடி, இது எல்லாம் வச்சாச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய். நம்ம நெக்ஸ்ட்